என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. திமுகல 2 இட்லி எடுத்துட்டாப்ல, திமுகல 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுகல 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லாரும் 2ஐயும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? இது ஒரு சனியே, இது ஒரு சனியே, 2 சனியையும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாப்ல. சனிக்கிழமை கிளம்பிட்டாப்ல. சீமான் சொன்னா சிரிக்கிறது, சினிமாக்காரன் சொன்னா ரசிக்கிறது. உங்களெல்லாம் முச்சந்தில வச்சு வெளுக்கிற காலம் வருதால பாருங்க. ஆளுகளை பாருங்க. வளர்ச்சி வெளிநாட்டிலேருந்து முதலீடு கொண்டு வர்றோம். வெளிநாட்டிலேருந்து நீங்கள் கொண்டு முதலீடு செஞ்சதை திருப்பி எடுத்துகிட்டு வரீங்க, இல்லைன்னா இங்கே இருந்து இங்கே வச்சுட்டு வர்றீங்க. ஐயா எடப்பாடி ஐயா கேட்கட்டான், அவர் ஆட்சியில இதே முதலீட்டாளர் இருந்து அம்மா ஜெயலலிதா முதலீட்டாளர் மாநாடே போட்டாங்க. இதில் என் தம்பி இன்னும் சொல்ல 36 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்ட்டாப்ல. இங்கே 75 லட்சம் பேர் டிஎன்பிசி தேர்வு எழுதிட்டே வெளியில் நிற்கிறான். 15 லட்சத்திங்கிற 3937 இடம் தான் வாய்ப்பு. அதில் 15,52,000 பேர் தேர்வு எழுதியிருக்கான். இவர் தான் 36 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்த மகான். தங்கச்சி கேட்குறவன் கேன பையன்னா கேப்பையில் நெய் விடிதும்பா எங்கள் ஊர்லையும்பா. இங்கே கேட்குறவன் கேன பையில்லை, சொல்கிறவன் தான் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட சொல்கிறோம்னு பார்த்து பேசணும். சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் பார்த்து படிக்கிற பக்கிரின்னு நினைக்கிறீங்களா? எங்களெல்லாம் உலக அரசியலில் உள்ளங்கையில் வச்சுட்டு தர்ற பசங்க நாங்கள். சும்மா தொழில் வளர்ச்சின்னு இத்தினீண்டு 35 வயசு உள்ள இப்ராஹிம் எப்படி பண்ணுறான்னு பாரு. நான் பேசுனது அங்கே அந்த ஊர் சீமாங்கிறேன். என்னை நீ பார்த்து சிரிக்கிறேன். நான் மரங்களில் மாநாடு போட்டு சிரிச்சு அப்போதுக்கு அலையா திமுக ஆடுகளுக்கு மாநாடு போடுறேன். இதான் பெரிய இவனாச்ச பனைமரம் நாயாரி பனை மரத்தை பாதுகாக்கணும் போது இவர் பனை மரம், அது ஒரு சாதி மரம். இப்போ நீ பனையை வெட்டாதுன்னு சட்டம் போடும்போது சாதி மரம் இல்லை, நீதி மரம் ஆயிருதா? சமூக நீதி மரம் ஆயிருதா? மரங்களை நட்டா, நான் மரக்கன்றுகளுக்கு நட்டா அதுக்கு மதிப்பெண் கொடுக்கும்போது சிரிச்சா. இப்போ நீயே ரகசியமா மரக்கன்று நட்டு படத்தை மட்டும் அனுப்புங்க, நாங்கள் மார்க் போடுறோம். அது சீமான் சொன்னா சிரிக்கிறது, என்ன சினிமாக்காரன் சொன்னா ரசிக்கிறது. உங்களெல்லாம் முச்சந்தில வச்சு வெளுக்கிற காலம் வருதாலேன்னு பாருங்க. ஆளுகளை பாருங்க. சும்மா அது கல்வி மாநாடு அரங்கத்துக்குள்ள நடக்குது. எத்தனை பெரிய கல்வியாளர்களை கூப்பிட்டு, எவ்வளவு பெரிய தாளாளர்கள், வேந்தர்கள், துணை வேந்தர்கள், அவர்களையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்ச கல்வியில் சிறந்த நாடுன்னு போட்டு புகழ்ந்து தள்ளிட்டாப்ல. உலகம் பூரா பார்க்குறீங்க, என்னம்மா கல்வியில் சிறந்து விளங்குது ஒரு. அழிச்சுக்க என்ன வெண்டத்தில் தர இந்த கடற்கரை காலையில் கிழக்கு கடற்கரை சாலை இருக்குல்ல, அது உண்மையான பேர் என்ன தெரியுமா? ராஜராஜன் பெருவீதி. வரலாற்றில் பேர் ராஜராஜன் பெருவீதி. அதுக்கு ஐயா வச்ச பேர் என்ன தெரியுமா? ராஜீவ் காந்தி சாலை. அது கிழக்கு கடற்கரை சாலைன்னே வச்சுருந்துருக்கலாம். இப்போ வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? ஐயா கருணாநிதி அவர்கள் பேரை வச்சிருக்காப்புல. எங்கள் ஊரில் தம்பி 80 வயசு 85 வயசு போனால் என்ன கேட்டாலும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சாராயம் கேட்டால் கொடுப்போம், கறி சாப்பிட்டா கேட்டாலும் கொடுப்போம், மீன் கருவாடி எது கேட்டாலும் கொடுப்போம். ஏன்னா எங்கள் அப்பா தாத்தாலாம் சொல்லுவோம், பெரியவங்களாம் விடுப்பான்னு ஒரு 4-5 சந்தைக்கு இருப்பாப்புல. அது நல்லது வல்லது கொடுங்கப்பா, கடைசி காலத்தில் வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு போகட்டும்னு. அப்படி இன்னும் கொஞ்சம் நாள் இருக்க போகிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு பேரை வச்சுட்டு போக வேண்டியதுதான். நீங்கள் நாடக உலகின் தந்தை சுவாமி சங்கரதாசன் என் தாத்தனுக்கு பேர் இருந்ததில்ல, அந்த கலைமன்றத்து பேர் எதுக்கு மாற்றினீங்க? எல்லா சிலையும் தெருவில் இருக்குது, எங்கள் தமிழ் தாய் சிலை எதுக்கு இடித்தேன்? அப்போ சேட்டை தானே. ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எதுக்கு அந்த வளாகத்துக்கு என் தாத்தை முகத்தவர் பேர் வைக்கல? 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த என் பாட்டன் வள்ளல் பாண்டித்துரை தேவர் இருக்கான்ல, அவன் பேரை அந்த கட்டின நூலகத்துக்கு ஏன் வைக்கல? எல்லாத்துக்குமே உங்கள் அப்பா. அப்போ என்ன நினைக்க தோணுது? சரி வச்சு அழகு பார்த்துட்டு போங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சீவி பூ வச்சு ஒரு பொட்டு எடுத்து போவான். இந்த 1/2 மணி நேரத்தில் மொட்டை அடிக்க போகிறோம், நல்லா ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கடாடே. அது அந்த கதை தான். அது நல்லா ரைச்சுக்க. இது எத்தனை நாளைக்கு இருக்கும்? நீங்கள் வச்சுட்டு போனால் நான் மாற்றுவேன் தம்பி, நான் மாற்றுவேன். இப்போ நான் சொன்னல இந்த பேரெல்லாம் வைப்பேன். அந்த ஜல்லிக்கட்டு வளாகம் சரி கட்டிட்டாங்க, நம்ம காசு தான் போடுறா. தாத்தா மூக்கையத்தவர் போடுவேன். கல்வி தந்தை. இங்கே என்ன பேர்? வள்ளல் பாண்டித்துறை. 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த பாட்டன் வள்ளல் பாண்டித்துறை தேவர் நூலகம் போடுவேன். என்ன பண்ணுவேன்? நீ ஏதோ ஆசைப்படுறாரு, வச்சு அழகு பார்க்குறாங்க.
அவரை நினச்சி நான் வருந்துறேன். நாங்கள் தான் சோத்துக்கு சித்த பயமக்களாக இருக்காங்க, அவங்களாவது தன்மானத்தோடு வாழ விடணும். காலை உணவு உப்புமா தானே, நீ வரியா போமா 2 பேரும். ஆனால் சொல்லாமல் போகணும், சொன்னால் மாற்றிடுவாங்க. காலையில் 5 நாள் உப்புமாங்க. அதனால தான் நான் சொன்னேன் இது உப்புமா கம்பெனி. நாங்கள்லாம் திரைப்படம் தயாரிக்கும் போது எப்படின்னு உப்புமா கம்பெனின்னு ஒழுங்காக காசு தர மாட்டாங்க, ஒழுங்காக அதுக்கு பேர். தம்பி 60 வருஷமாக நாங்கள் ஆண்டிருக்கோம், மாறி மாறி திமுக அதிமுக. மதிய உணவு என் தாத்தன் போடும்போது அன்னைக்கு விடுதலை பெற்ற காலத்தில் இவ்வளோ வருவாய் பெருக்கல, கல்வி போய் சேரலை, பிள்ளைகளை படிக்க வைக்க என்னன்னா அவனுக்கு வரலை. அவனுக்கு ஆடு மாடு மேய்க்க போனால் தான் சாப்பாடு, படிக்கணும்னா என்ன பண்ணுறது, ஒரு வேளை சாப்பிடணும்னு நாங்கள் ஆடு மாடு மேய்க்க போகலைன்னா எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டான். சரி சாப்பாடு போட்டால் வருவானா, சரி நோட்டு புத்தகம் வாங்கலை, நோட்டு புத்தகம் தாரேன், சீருடையில் போட்டுக்கிற துணிமணியில் சீருடையும் தாரேன் அப்படி சொல்லி அவன் படிக்க வச்சான்னா அன்னைக்கு தேவை இருந்தது. 60 அவனுக்கு பின்னாடி இவ்வளோ காலம் ஆண்டு விட்டு காலை உணவு சாப்பிட்டுட்டு வர முடியலடா என் மகனும் பள்ளிக்கூடத்துக்கு. அப்போ எவ்வளோ வறுமையில் என் ஆத்தால் அப்படி வச்சிருக்க. காலை ஒரு உணவு சாப்பிட்டுட்டு வீட்டில் இருந்து வர முடியல, இங்கே வந்து தான் சோறு போடுறேன்னு பெருமையாக பேசுகிறேன். எல்லாருக்கும் சோறு 1000 ரூபா காசு, பஞ்சப்படி ஒரு பராரி கூட்டமாக துப்புரவு பணியாளர்னா காலை உணவு போடுறவங்களுக்கு. இது எப்படி பார்க்குறது? இது ஒரு சேவைன்னு பார்க்குறியா? இந்த மானங்கட்ட கூட்டத்துக்கு ஒரு வேளை சோத்தை போட்டு கையில் 500 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும்னு நினைக்கிறியா? எப்படி எடுத்துக்கிறது? இந்த ரேவந்த் ரெட்டியை நான் மதிக்கிறேன், அதுக்காக இதை போய் செய்வேன்லாம் அந்த நேரத்தில் புகழணும்னு பேசிட்டாப்ல, அதை செய்ய மாட்டான். அவன் சாதி வாரி கணக்கெடுக்க எடுப்புறான்ல மானஸ்தேன், இவர் எடுப்பாரா? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கூட்டணி தானே வச்சிருக்க. இங்கே பெரியார் பிறந்திருக்கார், சமூக நீதியை நீட்டிட்டார் காட்டிட்டாருங்களே, அவன் அங்கே பிறக்கலையே எடுக்கிறேன். அதே கூட்டணி வச்சுருக்க சீதாராமையா 24ஆம் தேதிக்குள்ள எடுத்து முடின்ற. அங்கே பெரியாருக்கு நீங்கள் உங்கள் பேர் சொல்கிற பெரியாருக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லாத நிதிஷ்குமார் எடுக்கிறேன். எல்லாத்துக்கும் மத்திய அரசை சாட்டி விடுறது. நிதி தரல, நான் என்ன பண்ணுறது? 40 பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாக்கு வடிக்கவ எதுக்கு வென்று போனீங்க? இந்த கையை பிடிச்சிட்டு இப்படி பேசிட்டு இருந்தீல்ல நம்ம ஐயாட்ட மோடி ஐயாட்ட, நீங்கள் ஐயா அங்கே நமக்குள்ள நிதியை கொஞ்சம் ஏதாவது அவர் சொல்லவே இல்லையே, நீங்க அவருக்கு பதிலாக நீங்க பேசுறீங்க. மாற்றத்தை எதுல மாற்றத்தை? அதே இங்க பாருங்க, அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. திமுகல 2 இட்லி எடுத்துட்டாப்ல, திமுகல 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுகல 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லாரும் 2ஐயும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? இது ஒரு சனியே, இது ஒரு சனியே, 2 சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாப்ல. சனிக்கிழமை கிளம்பிட்டாப்ல. ஏன்னா நீங்க என்ன இதுல மாற்றம்ங்கிற சொல்லையே அவர் சொல்லலையே. நீங்களா மாற்றம் 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 எதிலிருந்து மாற்றம், எப்படிப்பட்ட மாற்றம், எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்தில் எப்படி மாற்றம். கல்வி இப்படி இருக்கு, இப்படி மாத்துறேன். மருத்துவம் இப்படி இருக்கு, இப்படி மாத்துறேன். அப்படி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. மாற்றம்னா என்ன? அது அவர் சொல்லவே இல்லை. நாங்கள் மாற்றம் கட்டுறோம்னா அவரே சொல்லிட்டாரு, அதெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம், நாங்கள் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம்னு. இதுவரை ஒரு பாயிண்ட்டுக்கும் இல்லை, 2 பாயிண்ட்டுக்கு பேசுகிறாப்புல. நாளைக்கு வந்து கரூர் பேசி நாமக்கல் 2 பாயிண்ட்டு. அதான் அவருடைய பாயிண்ட்டுன்னா என்ன? நாங்கள் சாத்தியம் இல்லாததை பேச மாட்டோம் அப்படின்னு. சாத்தியத்தை தான் பேசுவோம். எது சாத்தியம்? அவருக்கு சொல்லிக் கொடுங்க. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்குது. சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் சாதனை. சாதாரணமான மக்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பதற்கு பெயர் தான் புரட்சி. அதுதான் முயற்சி, அதுதான் ட்ரீம், அதுதான் கனவு. அது சொல்லிக் கொடுக்கணும். அவர் அதெல்லாம் சொன்னால் கேட்குற மாதிரி இல்லை. அண்ணன் சொல்கிறாரு, என்னமோ சொல்கிறாரு, கேட்போம்ட்டு விமர்சிக்கிறாரு. இது விமர்சிக்கிறது இல்லை. இப்போ சரி விட்டுருவோம். நான் 2010 கட்சி ஆரம்பித்தேன். இப்போ 26 வரைக்கும் வந்து 26 தேர்தலில் நிற்க போகிறேன். எனக்கு என்ன ஆட்சி 5 வருஷம் கொடுத்து நான் அதை அழிச்சேனா, நாட்டை கொள்ளையடிச்சேனா, ஊழல் லஞ்சத்தில் ஊறி தெளிச்சேனா, மலையை வெட்டினேனா, மணல் அள்ளினா, கொலை பண்ணனா, கொள்ளையடிச்சேனா, என்ன செஞ்சேன்? என்னை எதுக்கு எல்லாரும் விமர்சிக்கணும் சொல்லு? அதிகாரத்தில் இருக்கிறவன், அநியாயம் செய்கிறவன், ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைக்கிறவன், வளத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிற கொடுக்குறவனை பேசாது, எந்த விமர்சனம் வைக்காது,
இதையெல்லாம் தடுக்க போராடுற எங்கள் மேல விமர்சனம் வைக்க காரணம் என்ன? எல்லாரும் எதிர்க்கிறாங்க, காரணம் என்ன? நாங்களே அதை பொருள்படுத்துறது இல்லை. ஏன்னா விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளையும் அவமானங்களையும் கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. அந்த தத்துவத்தை கற்ற பிள்ளைகள். ஏதோ போய என்னை விமர்சிக்கிறது ஓ வேலை, உனக்கும் சேர்த்து போராட வேண்டியது ஏன் வேலை, அவ்வளவுதான்.